இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஓப்பனிங்கில் நைட்டு ஹீரோ வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமாக அவனோட வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்குமா. விட்டா செத்துருவோம் போலயே நான் செம்மையாக புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த டேரி நகராரில் அவரு தான் ஒரு விதமான பாய்ஸ்னஸ் ஹெர்போ ஒன்று கொடுத்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு மகனேன்னு சொல்லியிருந்திருப்பாரா. எதுக்கியா பாய்சனை சாப்பிட்டு சாக சொல்கிறேன்னு கேட்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணாத, சொல்கிறத மட்டும் ஒழுங்காக செய்கிறதா அவனோட வேலை. அதுக்கப்புறம் இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா அவனோட அந்த சீட் ஆஃப் டார்க்னஸோட பவரை சப்ரஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆள் சொல்றான்னு சொல்லி அதை யோசிக்காம சாப்பிட்டது ஏன் தப்பு தான்டா, என்ன வயிறு உயிரே போகுது, விட்டா நான் செத்துருவேன் போலயே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து கதறிக்கிட்டு இருப்பானா. ஆனா ஹீரோவோட இந்த எந்த ஒரு கதறலும் கேட்காத மாதிரி அந்த டேரியன் அப்படியே மலை உச்சியில வந்து நின்றுகிட்டு நிலவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. 5 வருஷம் இருக்குமா இல்ல ஒரு 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் எதையோ பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில தயாரான நம்ம ஹீரோ பையன் பயங்கரமா அவனோட உடன் சோட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானா. டேரியன் அங்க வந்துட்டு பரவாயில்லையே ஸ்வாட் யூஸ் பண்றத பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. ஆமாம் தலை, என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, என்னோட பாடியே பயங்கர லைட்டா ஃபீல் ஆகுது, என்னோட கண் பார்வை கூட அவ்வளோ கிளியரா எனக்கு தெரியுது, ஒருவேளை நீங்க கொடுத்த அந்த விசச்செடி தான் இந்த வேலையெல்லாம் பாக்குதான்னு கேட்கக்குள்ள இல்ல அதுக்கு சான்ஸ் இல்ல, மேபி இந்த காட்டுல இருக்கிற டிமோனிக் மண்ணோட எஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஆனா உனக்கு நேற்று நைட்டை தாண்டி இப்போவுமே அது வலிக்குது ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா எனக்கு இப்போதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அவருமே ஓகே நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ஹியூமன்ஸ் கிட்ட விஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆக்சுவலி அதை நம்மளால கண்ணால பார்க்க முடியாதுதான், அதனாலே நீ அதை என்லெஸ்ஸா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கலாம். இருந்தாலும் உன்னோட பாடியும் நீ அந்த விஸ்ஸை ட்ரெயின் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் பேசிக் லெவல்ல கூட இல்லைன்னு வையேன். அதை ட்ரெயின் பண்றதுங்கிறது 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத போயிடும். இது வரைக்கும் நான் உனக்கு அந்த விஸ்ஸை சொல்லி கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் அந்த லெவலுக்கு நீ இல்லை, உன்னோட பாடி கேப்பபிள் இல்லை அப்படிங்கிறங்காட்டி தான். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ அதை கற்றுக்க தயாராகிட்ட, ஆகையால் ஆரம்பிப்போமான்னு அந்த டேரியன் பார்த்தா அட்மாஸ்பியரில் இருக்கிற எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அவரோட பாடிக்குள்ளே எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு த்ரூ அந்த உடன் ஸ்வாட் மூலமாக. நேச்சர்லேயே அந்த எனர்ஜிங்கிறது இருக்குது, அதை நம்ம ஹியூமன் பாடியில் அப்சர்வ் பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ணியாகணும். அதை பண்ணுறதுக்கு அதுவும் ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற மேட்டர்லாம் கிடையாது, சிம்பிளாக அதை நீ எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும். ஆனால் எங்கேயாவது நீ சொதப்புனீங்கன்னா அதை கற்றுக்க முடியாதுன்னு மட்டும் இல்லாமல் நீயே இல்லாமல் போயிடுடான்னு ஹீரோவை அட்டாக் பண்ணுவான்னா அது ரொம்ப லீத்தலான ஒரு அட்டாக்காக இருக்கும். யோ என்ன சாகடிக்க பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ காண்டாக அதுக்குள்ளே எதுக்கிட்ட அப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற, நான் உன்னை தான் காமா இருக்க சொன்னேன்ல சர்றான்னு ஹீரோவும் கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டுட்டு டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த ஸ்வாட் அவரோட ஃபேஸ் கிட்ட வரைக்கும் வருது, பட் நோ யூஸ். ஆரம்பிக்கும் போதே ஒருத்தரால் பயங்கர பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும்னு கிடையாது, அதுக்குன்னு சில டைம்லாம் எடுக்கும். நம்ம ட்ரைனிங்கை தொடர்ந்து இதே மாதிரி கன்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கவே ஹீரோ பையனும் அங்கே தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறான். லைக் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 4 வருஷம் போயிருச்சு. ஏரியாவில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்க. சரி இன்னைக்கு இந்த ட்ரைனிங் போதும்னு நினைக்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு கேட்பானா. ஏன்டா 4 வருஷமா ட்ரெயின் பண்ணாங்காட்டி போதும்னு நினைக்கிறியா, இருந்தாலும் நீ முதல்ல இருந்ததோட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கிறேன்னு சொல்ல. பெட்டரா இருக்கிறேன்னா இருந்தாலும் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி எப்படி நாம இன்னைக்கு ஒரு சண்டை வச்சு பார்த்துக்கலாமான்னு ஹீரோ கேட்பானா. அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட விஸ்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாரா. ஐயோ நீ சும்மா இதை பண்ணி காட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, போன தடவை தான் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினீன்னா என் கூட ஒரு டூவல் பண்றதுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒன்ஸ் என்னோட விஸ்ஸை பார்த்துட்டு என்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடா இருக்குதுன்ட்டு எங்கேயாவது கலந்துக்கிட்டேன்னு என் மௌனே உன்னை டென்ஷன் ஆயிரும் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோனோட விஸ்ஸையுமே காட்டுறான். லைக் ஒரு பர்பிள் கலர்ல ஆர் அவனுக்கு கிரியேட் ஆகுது. நேச்சுரலாவே இந்த ஹீரோ பையன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருக்கிறான். என்னதான் அவனுக்குள்ள அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது இருந்தாலுமே அவன் டேலண்டட் அப்படிங்கிற விஷயத்தை இக்னோர் பண்ணவே முடியாது. நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்குதுங்கிற விஷயத்தையும் அவர் நினைக்கிறாரு. லைக் விட்டா உலகத்தையே அழிச்சிடும் எல்லாம் மொத்தத்தையும் காப்பாத்திடுவாங்கிற மாதிரி. இதுக்கு மேல இந்த சுட்டி பையனை கூடயே வச்சுட்டு எதுவும் பண்ண போறது இல்லை, அதனால புடனையோட போட்டு ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பிடலாமான்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இந்த காட்டை சுத்தி ஒரு பேரியர் ஒன்று இருக்கு, அந்த பேரியர் வீக்கா இருந்துச்சுன்னா ஒரு ஹியூமனால பிளாசிபிளி ஒரு வீக்கான ஒரு பேரியரை தாண்டி போக முடியும், அதுவும் தியரட்டிக்கலா மட்டும்தான். சரி ஓகே அதெல்லாம் தாண்டி போயிடலாம், எங்க இருக்குதுன்னு கேட்டா அது நம்ம டேரனுக்கு தெரியல. ஏன்னா அதை கண்டுபிடிக்கணும் ஒரு முயற்சி பண்ணதில்லை, அவர் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைச்சது கிடையாது, அதனால தெரியல. ஆனா அந்த பேரியர் எங்க இருக்குதுங்கிற விஷயம் இங்க பக்கத்துல இருக்கிற ஹியூமன் ஃபார்ம் இருக்குதுல்ல, அங்க கூட எர்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மோட ஹெட் ஒரு ஹியூமன் ஒரு மொட்டத்தில் ஒருத்தர் இருந்தான் பார்த்தியா, அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவான். அவனை பிடிச்சி நீ வெளி உலகத்துக்கு போயிட்டேன்னு வையன், அந்த இடத்துல உனக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ காடுகளில் இருந்ததை விடவுமே
அந்த ரியல் வேர்ல்டு ஹியூமன்ஸோட உலகம் அப்படிங்கிறது பயங்கர எக்ஸைட்டிங் அண்ட் என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல கண் இமைக்கிற நேரத்துல பேராபத்துங்கிறது உன்னை தேடி வரக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அது எதையுமே உன்னால தடுக்கவும் முடியாது. உன்னை நெருங்காம அது எதையுமே உன்னால நிறுத்தவும் முடியாது. அந்த மாதிரியான பேராபத்துகள் உன்கிட்ட வரும்போது ரொம்ப பவர்லெஸ்ஸா ரொம்ப ஹோப்லெஸ்ஸா ஃபீல் ஆகும். அப்போ ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது உனக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணும். அதனால உன்னால இப்போ எப்படி தெளிவா யோசிக்க முடியுதோ இதே செல்ஃபை எக்காரணம் கொண்டும் லூஸ் பண்ணிடாத. இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறதுங்கிறது இது மட்டும்தான். வேற ஏதாவது உனக்கு கேள்விகள் இருக்கான்னு கேட்டா, ஏன் நீங்க என் கூட ரியல் வேர்ல்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு வரமாட்டேங்கிறேன்னு கேட்பானா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சரி உனக்கு வேற எந்த ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினும் இல்லைன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து மீட் பண்ண உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கிளம்பிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ பையன் ஓரமாக ஒரு பக்கம் வந்து உட்காந்து வந்திருக்கேன். அப்போ நம்ம எல்காவும் வந்துட்டு நாளைக்கு கிளம்ப போற இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா நான் இங்கிருந்து கிளம்ப போறேன் இருந்தாலும் என்னன்னு தெரியல. அது அது ஒரு விதமான ஒரு ஃபீல் ஒன்று வருது எனக்கு. ரொம்ப அது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கே பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்குதுமானா. அதை யோசிச்சு பார்த்த எல்கா, ஓ உனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னா ஹியூமன் ஆயிட்டு இருக்கிற போலயே அப்படின்னு நினைச்சுக்குவான். சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில போய் அந்த டேரியனை மீட் பண்ண அவரு நம்ம ஹீரோக்கான ஒரு பேகையும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடையும் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவரு பாட்டுக்கு குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க அந்த ஸ்வாடை எடுத்துட்டு வெளியில வந்த ஹீரோவும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு புரிய வர எல்கா தான் கேட்பான், என்ன அந்த ஆள் மண்டையை போட்டுட்டான்னு. ஹீரோ பயலுக்கும் லைட்டா சோகம் இருக்கும்போது, நீ எதுக்கியா ஃபீல் பண்ற, நம்ம யாரையாவது மீட் பண்றோம் அப்படின்னாலே அவங்கள விட்டு பிரிய போறதுக்கான நாளுமே நெருங்கிக்கிட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். டேரன் அவரோட வாழ்நாள் காலத்தை மொத்தத்தையுமே வாழ்ந்து முடிச்சுட்டு தான் இறந்து போயிருந்திருக்காரு. ஆகையால் நீ அதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு துணி மூட்டை ஒன்று தூக்கி போட, அது நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அவன் கழுத்துல இருந்துச்சாமா. அது ஒரு டாலரா இருக்கும். அதை முழுக்க முழுக்க கோல்டால செய்யப்பட்ட மாதிரி தெரியுது. கோல்டுங்கிறது ஒரு ரேரான எலிமெண்ட். அந்த எலிமெண்ட்லால செய்யப்பட்ட ஒரு விஷயத்த உன் கழுத்துல போட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நீ ஒரு பெத்த ஃபேமிலில இருந்தா வந்திருப்ப. சரின்னு ஹீரோவும் அந்த டாலர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மார்கரெட் ஐரனுங்கிற ஒரு பேர் ஒன்று இருக்குமா. மேபி அந்த மார்கரெட்டுங்கிறது உங்க ஆயாவா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்கள போய் வெளியில மீட் பண்ணு. கண்டிப்பா என்ன நடந்தாலுமே உன்னோட உயிருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் முதல்ல அந்த எர்கோங்கிற அந்த மொட்டையனை மீட் பண்றதுக்காக தானே போற. கண்டிப்பா அந்த ரெண்டு தலை பாம்புக்காரன் ஏதாவது பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா தான் வெளியில வருவான். ஸோ சைலண்டா சம்பவத்தை பண்ணி எஸ்கேப் ஆகிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி விட்டுருந்துருப்பான். அதே மாதிரி நைட் டைம்ல அந்த பர்டிகுலர் ஹியூமன் ஃபார்ம்ல அந்த எர்கோங்கிறவன் அவனோட கேம்புக்குள்ள போகும்போது கரெக்டா அவன் கழுத்திலேயே கத்திய வைக்கிறான் நம்ம ஹீரோ பையன். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.